சர்ச் பண்ணும்போது ஒரு பதிவு பார்த்தேன். பனிமர் சேனலில் வந்த அந்த ஒரு நியூஸை வந்து சில சமூக விரோதிகள் வந்து மிகவும் ஆபாசமான ஒரு கருத்தை அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நடந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக பெண்களனும் பார்க்காம நைட்டனும் பார்க்காம கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லா பதிவுக்கெல்லாம் யாருமே கேள்வி கேட்குறதுக்கே இல்லாத போல் இருக்குது. ஆனால் சாதாரண மாதிரி எப்போ மாதிரி இந்த கேள்விக்கு வந்து நாங்கள் விட போகிறதில்லை. நமது அகில இந்திய பாரத தேசிய மகளிர் அணி தலைவரும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பதிவு பாலிமர் சேனலில் போட்டுட்டு அது வந்து எக்ஸ் தளத்தில் போயிருக்கு. ஸோ அந்த எக்ஸ் தளத்தில் யாருன்னே ஐடி ப்ரூஃப் பண்ணாமல் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க மிக தரைக்குறைவான ஒரு பதிலை போட்டிருக்காங்க. அது நாங்கள் வாயில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வரதில்லை. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்குமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பெண்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்துருக்கிற இந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல் பெருமாறது வந்து கோவை மாநகர மாவட்ட மகளிர் அணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாநில தலைவர் இல்லை அப்புறம் நமது பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரே லைனை போட்டாலுமே அது ரொம்பவும் நம்ம வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் கொச்சையாக ஆபாசமான வார்த்தையாக வந்து பதிவிடுறாங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இது விஷயமாக நாங்கள் இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து தீவிரமாக இதை பார்த்து பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பி கேட்டிருக்கிறோம். ஸோ அவங்க ப்ரொசீஜர் படி அவங்க அது வந்து எங்களுக்கு ஒரு 2 நாளில் தகவல் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு விடுவை எங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட ஆலோசனைப்படி வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் தயாராகவும் உள்ளோம் எல்லாரும். அது மாதிரி ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற எம்எல்ஏ அலுவலகம் தேசிய மகளிர் அணி தலைவர் கோவை மாநகரில் உள்ள கொங்கு சிங்கம்னு சொல்லக்கூடிய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோட வேலையை பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓய்வெடுத்தது மாதிரியே இல்லை. அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்கிற ஒரு லேடி. அவங்களே வந்து இவ்வளோ அவங்களோட கருத்துக்கே இவ்வளோ மிக மோசமான பதிவுன்னா இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்கள நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்ன்றது. இப்போ இது இன்றைக்கி பதிவிடுற நாளைக்கு என்ன வரலாலும் வரலாம். ஸோ இது வரக்கூடாது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது வந்து நீங்கள் சமூக ஊடக வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே வழக்கறிஞர் திருமதி வெண்ணிலா மேம் பேசுவாங்க. வணக்கங்க. இன்றைக்கி எக்ஸ் வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா எத்தி சுந்தர்ங்கிற ஒரு நபர் பொய்யான ஒரு முகமூடியை அணிஞ்சிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்களான மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல எழுச்சியை தந்துள்ளதுன்னு திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு கருத்தை இவர் போட்டிருக்காருன்னா வயாகரா நல்ல எழுச்சியை கொடுக்குமா, இதை சொல்கிறதில்ல எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. ஆனாலும் மக்களுக்கு போகணுங்கிற விஷயத்துக்காக நாங்கள் சொல்கிறோம். இப்போது எவ்வளோ ஒரு பெரிய தலைவர் அவங்க, ஒரு தேசிய தலைவியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய இருக்கக்கூடிய அவங்களுடைய போஸ்டிங்க்கே இப்படி ஒரு பதில் போஸ்ட் போடுறாங்கன்னு சொன்னால் எங்களை மாதிரியான பெண்கள் பொது வாழ்க்கைக்கு எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் சமூக வலைத்தளத்தில் என்ன ஒரு நல்ல விதமான கமெண்ட்ஸ் போட்டாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான வல்கரான கமெண்ட்ஸ் போடுறாங்க. இது தொடர்ச்சியாக ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு மணிகண்டன் ஒருத்தருடைய இதை வந்து எங்கள் கயிறு நான் ரெடியாக இருக்குது தொங்கறதுக்கு தயாராக இருக்காரா, இந்த பாப்பா எங்கே போயிட்டாருன்னு. அப்புறம் 1-2 இல்லைங்க, தொடர்ச்சியான பதிவுகள் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொன்னோம்னா முறையான நடவடிக்கை எடுத்தாகணும்னு இத்தனை நாள் மாதிரி சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா, சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கல நாங்கள் கொடுத்தோங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லைன்னு வந்துட்டு போயிட்டுருக்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லைங்க. இப்போ நாங்கள் சைபர் கிளைம்லாம் கொடுத்துருக்கோம். யாருன்னு தைரியம் இருக்கிற ஒரு ஆண்மகனாக இருந்ததுன்னா வெளியில் வந்து யாருன்னு சொல்லணும். முகமூடி அணிஞ்சிட்டு இந்த மாதிரியான வல்கரான கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் பலர் இருக்காங்க. ஒரு சிலர் மேலாவது நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் வந்து இது மாதிரியான தொடர்ந்து பலரும் செய்கிறத நிறுத்துவாங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கமிஷனர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், போஸ்ட்லேயும் நாங்கள் அனுப்ப போகிறோம். இப்போ வந்து ஆன்லைனில் அப்லோடும் ஆக போதுங்க. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால்
ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக நீதிமன்றத்திலையும் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு தெரிந்த பின்னாடி தெரிய செய்ய வேண்டியது சைபர் கிரைமுடைய வேலைங்க. அவங்ககிட்டருந்து நாங்கள் பேப்பர்ஸ் கேட்டு வாங்கி முறையான நடவடிக்கை எடுப்போம். இது பெண்கள் தன்னெழுச்சியாக பிஜேபியில் வராங்கங்கிறத தடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்த மாதிரியான சமூக விரோத கூட்டங்கள் வந்து செய்துட்ருக்காங்க. இதை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முனைப்போட அதுவும் மகளிர் அணி நாங்கள் திரண்டு வந்துள்ளோம். இனியும் தொடர்ந்து இதற்கான நடவடிக்கையை வந்து முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்க.